ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் சர்வதேச சட்ட விதி மீறல் என்கிறது சுவிட்சர்லாந்து. ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ஈரான் மேல நடக்கக்கூடிய இந்த அட்டாக்கை நியாயமான கண்ணோட்டத்தில் பார்த்து அமெரிக்காவுக்கு எதிராக பேசுறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலுடைய பகுதிகள் மேல நடத்தி வர்றாங்க. அதற்கிடையில் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்கிற கோரிக்கையை லெபனான் அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. ஈரான் இவ்வளவு ஷார்ப்பா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது தனியா அட்டாக் பண்ண வாய்ப்பில்லை என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை அப்பாஸ் அராக்சி இடத்துல கேட்கிறாங்க. கேட்கும்போது அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 9வது நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது ஈரானிலும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய மத்திய கிழக்கிலும் சர்வதேச அரங்கிலும் என்கிற அப்டேட்டடான செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் லெபனானில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் தங்கியிருந்த ஒரு முகாம் மீது பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கிறது. அந்த முகாமிலே இதுவரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகாத நிலையில் அது பற்றிய செய்திகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செய்திகள் வருகிற போது உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் என்கிற தரவுகளை அல் ஜசீரா வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகள் மீது தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இப்பொழுது ஈரான் மேலையும் கடுமையான தாக்குதல்களை மீளவும் நடத்த ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிற இந்த தருணத்திலையும் தெஹ்ரான்ல ஒரு பாரிய வெடிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வருகிற அதே நேரத்தில் டெல் அவிவ், ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பாரிய வெடிப்பு சத்தங்கள் கேட்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இரண்டு தரப்புமே மிக கடுமையான தாக்குதல்களை உடனுக்குடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் மோதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிற காரணத்தினால ஈரான் பிராந்தியத்திற்கு கலப்பு செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய நியூஸ் எல்லாமே மிக்ஸ்டு நியூஸாக இருக்குது. எதை நம்புறது எதை நம்பாம இருக்கிறது என்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறது என்று சொல்லி தோஹாவில் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் கவுன்சில் ஆன் குளோபல் அஃபேர்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் ஹாலித் அல் ஜாஃபர் இந்த தகவல்களை அல் ஜசீராவோடு பகிர்ந்து கொள்கிறார். குறிப்பாக பல்வேறு ஈரானுடைய அதிகாரிகள் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பல முரண்பாடான செய்திகளை கொடுக்கிறார்கள். அடிப்போம்ங்கிறாங்க, அடிக்க மாட்டோம்ங்கிறாங்க, இந்த இடத்துக்கு அடிப்போம்ங்கிறாங்க, அதை சொல்லிவிட்டு வேற இடத்துக்கு அடிக்கிறாங்க. இப்படி முரண்பாடான தகவல்கள் கொடுக்கப்படுகிறது. அதை தாண்டி இதில் எது உண்மை எது பொய் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. யுத்தத்தில் ஈரான் வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளை தாக்குவதை நிறுத்தப் போகிறது என்று நாங்கள் இப்பொழுது நினைக்கவே முடியாது. ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸுகள் எல்லாம் அவங்க தாக்குறதை நிறுத்த மாட்டாங்க, தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய உப்பு நீரை நன்னீராக மாற்றுகிற நிலையத்தின் மீது இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல். இது அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு உப்பு நீரை நன்னீராக மாற்றுகிற ஒரு நிலையம். அந்த நிலையத்தின் மீது இன்றைக்கு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. இதே நேரம் ஈரானில் இருக்கக்கூடிய கடல் நீரை நன்னீராக மாற்றுகிற நிலையத்தின் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்திய காரணத்தினால அந்த நிலையத்திலிருந்து 30 கிராமங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இந்த பதிலடியை ஈரான் கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் சர்வதேச சட்ட விதி மீறல் என்கிறது சுவிட்சர்லாந்து. ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ஈரான் மேல நடக்கக்கூடிய இந்த அட்டாக்கை நியாயமான கண்ணோட்டத்தில் பார்த்து அமெரிக்காவுக்கு எதிராக பேசுறாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக பேசினாலே நம்ம மேல டாரிஃப் போட்டுருவானோ, நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவானோ, ஆட்சியை கவுத்துருவானோ பயப்படுகிற நேரத்தில் ஸ்பெயின் நெஞ்சை நிமிர்த்தி முதல் தடவையாக உங்களுக்கு எங்களுடைய எந்த ஒரு ராணுவ தளத்தையும் தரமாட்டோம், ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு, இந்த தாக்குதலே இன்டர்நேஷனல் லாவுக்கு எதிரானது, சட்ட விதி மீறல் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. அதற்கு பிறகு ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இந்த தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த தாக்குதல்கள் நாம் உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே எல்லா சட்டங்களையும் மீறி விடுகிறது, அதை தாண்டி இனிமேல் வல்லரசு நாடுகள் எவனிடத்தில் ஆயுதம் அதிகமாக இருக்கிறதோ அவன் சொல்லுவதுதான் சட்டம் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் இருக்கிறது என்று ஜெர்மனுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சொல்லி இருந்த நிலையில தான்
இன்றைக்கு சுவிட்சர்லாந்தினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதல்கள் மூலம் சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறி இருக்கின்றன. பொதுமக்களை பாதுகாக்க சண்டையை நிறுத்துமாறு எல்லா தரப்பினருக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை வான்வழியாக தாக்கி இருக்கின்றன. இப்படி தாக்குவதன் ஊடாக ஈரானை போலவே அவர்களும் சர்வதேச சட்டத்தை மீறுகிறார்கள். ஈரான் மேல நீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அதே குற்றச்சாட்டு தான் நீங்களும் செஞ்சிருக்கிறீங்க என்று சொல்லி இன்றைக்கு ஸ்பெயின் இது தொடர்பான தன்னுடைய அறிவிப்பில் சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, நோர்வேயில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர் ஆலயத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு காலை முதலாக வெளியாகி கொண்டிருக்கிறது. நார்வேயினுடைய போலீசார் அதை விசாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு குண்டு வெடிப்பு என்கிற இடத்திற்கு மாத்திரம் நாங்கள் வந்துவிட முடியாது. என்ன மாதிரியான வெடிப்பு, இதனுடைய பின்னணி என்னங்கிறதெல்லாம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். எனவே ஆஸ்லோவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதுவர் ஆலயத்தில் குண்டு வெடிச்சிருச்சு, ஈரான் தான் அடிச்சிருச்சுங்கிற முடிவுக்கு யாரும் வந்துடாதீங்கிறத திட்ட தெளிவாக இன்றைக்கு நார்வேயினுடைய போலீசாரும் அவர்களுடைய அறிவிப்பிலே சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய 1400 தாக்குதல்களுக்கு பிறகு தற்காப்புக்காக நாங்கள் செயல்படுகிறோம் என்கிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மேல நடத்துகிற இந்த தாக்குதலில் ஆக கூட அவங்க அடிச்சிருக்கிறது யாருக்குன்னு கேட்டால் யுஏஇனுடைய அமெரிக்கா பேஸுக்கு தான். அதில் கிட்டத்தட்ட 1400 தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். பெலிஸ்டிக் ஏவுகணை அடிச்சிருக்கிறாங்க, ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அட்டாக்கள் ஆக கூடுதலாக துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸுக்கு தான் நடத்தப்படுகிறது. ஆனாலும் அதை நாங்கள் தடுத்து எங்களுடைய தற்காப்பு உரிமையை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறது யுஏஇ. அதை தாண்டி டெல் அவீவ், ஜெருசலம், அதே போன்று ரமல்லா ஆகிய பகுதிகளில் இப்பொழுது ஈரானில் எப்படி வெடிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அதே போன்று மிக பாரிய சப்தங்கள் கேட்கிறது என்கிறது அல் ஜசீரா. டெல் அவீவ்ல ஈரான் பாரிய அட்டாக் கொண்ட பண்ணியிருக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு முன்பதாக ஜெருசலம் பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் இஸ்ரேலியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் ரமல்லா பகுதிகளிலையும் மிக பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான். இதை தாண்டி எர்பில்ல இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் மிக பாரிய சப்தங்கள் கேட்கிறது என்கிற செய்திகளை சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய அரை தன்னாட்சி பகுதியாக இருக்கக்கூடிய குர்திஷினுடைய பிராந்தியத்தினுடைய தலைநகராக எர்பில் பார்க்கப்படுகிறது. ஈராக் இருக்குது, ஈராக்குக்கு ஒரு பிரதமர் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு ஆட்சி இருக்குது. ஆனால் அதுக்குள்ள பல பேர் நாங்கள் தான் ஆட்சியாளர் இருக்கிறாங்க. அதில் ஒன்று இந்த குர்துகள். இந்த குர்துகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைநகரம் ஈராக்கில் குர்துகள் வாழுகிற தன்னாட்சி பகுதிகளில் இருக்கிற தலைநகரம் ஏர்பில். இந்த ஏர்பில் பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. குர்துகளுடைய படைகள் முழுவதுமாக நாங்கள் ஈரானுக்குள்ளே போக போகிறோம், ஈரானோட தரைவழி சண்டையை பிடிக்க போகிறோம்னு நிற்கிறாங்க. ஆனால் யாரையுமே நாங்கள் உள்ள அனுப்புகிற திட்டமும் கிடையாதுன்னு இந்த குர்துகளுடைய தலைவர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே போன்று ஈராக்கும் அதை சொல்லிக் கொண்டிருக்கு. ஆனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் தரைவழி தாக்குதல் நடத்துங்க அப்படிங்கிறாங்க. அதற்காக வேண்டி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள்லாம் வருகிற போதுதான் அவர்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது. எங்கே ஏரியா பக்கம் வந்துடாத என்பதை சொல்லுவதற்காக இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ஐஆர்ஜிசி சொல்லக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய நகரங்கள், அதே போன்று ஜோர்தானில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம் ஆகியவற்றை குறிவைத்து தாக்கி இருக்கிறோம் என்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜிசி, இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு. டெல் அவீவ், பீர்ஷேபா உள்ளிட்ட பகுதிகள் மேலையும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஏவுகணை பிரிவு தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக தகவல்கள் பிரகாரம் ஜோர்தானுடைய அஷ்ரக் என்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய முவாஃபாக் அல் சாதி விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு யுத்த விமானங்கள் மிகப்பெரிய அளவுக்கும் அதே போன்று ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடிய ஒரு இராணுவ தளம். எனவே இதை பலமுறை தாக்கி இருக்கிறோம் என்கிறது ஐஆர்ஜிசியினுடைய ராணுவ பிரிவு. தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. எனவே ஜோர்தானில் இருக்கக்கூடிய இந்த அஷ்ரக் என்கிற நகரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளம் தான் மிக அதிகமான ராணுவங்களை அமெரிக்காவினுடைய தாக்குதல் விமானங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த விமான நிலையத்தை நோக்கி தான் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதிலே என்னென்ன அழிவுகளை ஏற்பட்டிருக்கிறது, எப்படியான இழப்புகள் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகாத சூழல்ல ஐஆர்ஜிசி கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 4 ஏவுகணை எதிர்
எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புகளை அளித்ததாக தெரிவித்திருக்கிறது. ஏன்னா ஈரான் அடிக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை தடுக்கக்கூடிய சிஸ்டமாகத்தான் தேட் என்கிற அந்த ஏவுகணை தடுப்பு சிஸ்டமே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேட் சிஸ்டத்துக்குரிய தகவல்களை கொடுக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம் இருக்குதா, இந்த ரேடார் சிஸ்டங்களை தான் குறி வச்சு ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முதலாவது ரேடார் சிஸ்டம் கத்தரில் இருக்கக்கூடியதை அழிச்சாங்க, பிறகு துபாயில் இருந்ததை அழிச்சாங்க, அதற்கு பிறகு குவைத்து, அதற்கு பிறகு ஜோர்டான் அழிச்சாங்க. இந்த 4 இடங்கள்லையும் ஆகப்பெரியது இருந்தது கத்தரில் இருக்கக்கூடிய உதய் போர்ட்ல $1 பில்லியன் பெறுமதியானது. மற்ற எல்லாமே 500 மில்லியன் பெறுமதியானது. இது எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தேட் சிஸ்டத்துக்குரிய தகவல்களை கொடுக்கக்கூடிய இந்த ரேடார் சிஸ்டத்தில் 4 சிஸ்டங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஈரான் தொடர்ந்து அமெரிக்கா தங்களை தாக்குவதை தடுப்பதற்காகவும் தங்களுடைய தாக்குதலை தடுப்பதற்காகவும் தேவையான இந்த ரேடார்களை அளிப்பது, தேட் சிஸ்டங்களை அளிப்பது, இந்த மாதிரி அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பங்கள் மேலே ரொம்ப அதிகமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதையும் நம்ம புரிய முடிகிற. அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் மிக கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலுடைய பகுதிகள் மேலே நடத்தி வர்றாங்க. அதற்கிடையில் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கொடுத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்கிற கோரிக்கையை லெபனான் அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் வீட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க படுகிற கஷ்டங்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா வாழ்வதற்கான ஒரு சூழலே இங்கே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஆரி காலம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, குளங்கள்லாம் அங்கே எடுத்துடுறாங்க. இதே கோடை காலம்னு வந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது கோடை காலம். கடுமையான வெயில், பாலைவனத்துக்கு நிகரான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டங்களில் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணீர் வரும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கான தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். மற்ற தேவைகளுக்கு வெளியில இருந்து அவங்க தனியாக எடுத்துக்கிற வேண்டி இருக்கிறது. ஒரு 110 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள் எதுவும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. வேறு ஆட்களுக்கு சொந்தமான வீடுகள் எடுத்து அவங்க கொஞ்சம் திருத்த பணிகளை செஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கிச்சன் தனி, ஹால் தனிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இந்த வீடுகளுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்களுக்கான உதவிகளை செய்வதின் ஊடாக, ஜகாத் தான தர்மங்களை கொடுப்பதின் ஊடாக நம்ம ஒரு இந்த வீட்டு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அப்படி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு 8 வகையாக பிரித்து ஜகாத்தை 8 கூட்டத்துக்கு கொடுங்க என்கிற வாய்ப்பை தந்திருக்கு. எந்த பகுதிகளிலையும் ஏதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால், முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும் என்று யாராவது நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன நிலைமையில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜகாத் நிதிகளை இன்றைய அந்த மக்களுக்காக ஒதுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கணவர் என்னமா பண்ணுறாரு? கூலி வேலை செய்கிறாங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். அப்போ என்ன வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி மிஷினில் கொண்டு வந்து தாரேன். ஒரு கிழமைக்கு ஒரு தரம் வரும். சரி, அதுதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ தருவாங்க? ஒரு குடும்பத்துக்கு 3 பூலி 4 பூலி. நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் காட்டு பகுதியில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குன்னு தலைவர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குளிச்சுட்டு வருவாங்க. இனி தண்ணிகள் தட்டுப்பாடங்களுக்கு குடிப்பானைக்கு அவங்க சார தண்ணி காணும். அம்மா உங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வரவா உள்ள? ஓ, இதெல்லாம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கூலி தொழில் செஞ்சு இந்த கை மரங்களை வாங்கி போட்டுருக்கிறோம் நாங்கள். ஓ, நீங்கள் எப்போ அவங்க வீட்டை கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிடணும். ஓ, அது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. இதுதான் அவங்க சமையல் கட்டு.
இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்களெல்லாம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த சமையல் கட்டில் தான் அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, நாம் அத்தனை பேரும் நினைத்தால் நம்முடைய உதவிகளை கொண்டு கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். வெற்றிகரமாக முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் களமிறங்கி இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவற்றையெல்லாம் பார்க்குறதுக்கு விரும்புகிற சகோதரர், நாங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை சகோதரர்களையும் நீங்கள் விரும்புகிற சகோதரர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்தும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் தற்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான 14 வீடுகள் கட்டுகிற பணியில் 5 வீடுகளை கட்டியிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். ஊடொன்று இல்லாமல் அரிக்கிறது கூட தான் இப்போ எம்மாட்ட வந்து நிற்கிறேன். கடு சந்தோஷம் கட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபவுமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார். வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மீதி 9 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜக்காத்தில் இருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க முடியும். அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது கொடுப்பது. எனவே அந்த உதவியை தாராளமாக செய்து வழங்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். மிஸ்கீன்களுக்குரிய பங்காகவும் உதவ முடியும். ஃபக்கீர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் வரக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை இதற்காக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பணி நம்ம தான் முடிக்கணுங்கிற வகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை இதற்காக வாரி வழங்குங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்ள நாடே ரணகளப்பட்டு போய் கிடக்குது. இஸ்ரேல்காரன் அடிக்கிறான், நம்ம தற்காத்து கூடுறதா திருப்பி அடிக்கிறதா, இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது லெபனானுடைய ராணுவம் சரியாக இருந்தால் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுறதை விட்டுவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லெபனான் ராணுவம் சண்டையும் பிடிக்காது, நீ ஹிஸ்புல்லாக்களும் போய் சண்டை பிடிக்கக்கூடாது, நம்ம அடி வாங்கிட்டே கிடப்போம் என்று சொல்லி இந்த ரணகளத்துக்குள்ள கிளுகிழுப்பு காட்டுகிற வேலையை தற்போது லெபனானுடைய கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரபு நாடுகள் மீதான ஈரானுடைய தாக்குதல்களை எல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம்ங்கிறாங்க. அவன் அரபு நாடுகள் மீதான தாக்குதல், அது அமெரிக்கா பேஸ் மீதான தாக்குதல். அமெரிக்கா பேஸ் அடிக்கிறது உனக்கு சொரிச்சுக்கிட்டு இருக்குதாங்கிற கேள்வி வருதா இல்லையா? அப்போ என்னன்னா எல்லாமே அமெரிக்காவுக்கு ஜாலரா அடிக்கிறவங்க, அமெரிக்காவை எதிர்த்து வாய் திறக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நிலையில தான் ஹிஸ்புல்லாவினுடைய ராணுவ நடவடிக்கைகள் லெபனான் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லெபனான் அரசாங்கத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி தான் அவன் தனியாக ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரியே நடத்திக்கிட்டு இருக்கிறான். லெபனான் கவர்மெண்ட்டுடைய ராணுவத்தை விட மிகப்பெரிய ராணுவத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான். என்னைக்காவது லெபனான் கவர்மெண்ட் இஸ்ரேலோட சண்டை பிடிச்சா? ஹிஸ்புல்லா தானே சண்டை பிடிக்கிறான். அப்போ எப்படி உனக்கும் லெபனான் கவர்மெண்ட்டுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் சம்பந்தம் உண்டாகுங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இன்னைக்கு தான் சொல்றாங்க எங்களுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய காட்சி எல்லாம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தான் ஹைஃபா கடற்படை தளத்தின் மீது மேலும் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது ஹிஸ்புல்லாக்கள். ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கடற்படை தளம் அது, அதன் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. வடக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய மிஸ்காவ் தளத்தின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக சொல்லி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். இந்த ராக்கெட் தாக்குதல் என்பது அவர்களுடைய தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தளமாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய ஹைஃபா கடற்படை தளத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய போராளிகள் அதிநவீன ஏவுகணைகளை ஏவியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறது. நேற்றும் இதே இடத்துக்கு அவங்க தாக்கியிருந்த அதே நேரம் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நஹாரியா என்கிற நகரத்தின் மீதும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இடத்துல என்பிசி ஊடகம் ஒரு பேட்டியை எடுத்திருக்கிறது. நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக அப்பாஸ் அராக்சி மிக தெளிவான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதில்
தெஹ்ரானுக்கும் மாஸ்கோவுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது, ஏதாவது ஒத்துழைப்பு இருக்குதா அல்லது இல்லையா, இருந்தா எப்படி போகுது என்கிறதா என்பிசியினுடைய ரஷ்யாவை பற்றிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா இந்த யுத்தத்தில் ஈரான் இவ்வளவு ஷார்ப்பா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது, அது தனியா அட்டாக் பண்ண வாய்ப்பில்லை என்கிற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் அதை அப்பாஸ் அராக்சி இடத்துல கேட்குறாங்க. கேட்கும்போது அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்களுக்கு அதாவது தெஹ்ரானுக்கும் ஈரானுக்கும் அதே போன்று ரஷ்யாவுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பு தொடர்ந்து இருந்து வருகிறது, இது ஒன்றும் புதியது கிடையாது ஈரான் என்று சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லுகிறார். அதே நேரத்தில் இது நீண்ட காலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, நாங்கள் இன்னைக்கு நேற்று ரஷ்யாவோட ராணுவ தொடர்பு வைக்கல, ரஷ்யாவுக்கும் எங்களுக்கும் இடையில மிலிட்டரி தொடர்புங்கிறது பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவாக பட்டும் படாமலும் ஒரு பதிலை சொல்லிட்டு பிறகு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரான் ரஷ்யாவிடமிருந்து உதவிகள் பெறுகிறதா என்று சொல்லி ஒரு கேள்வி டைரக்டாவே கேட்கிறாங்க. ஈரானுக்கு ரஷ்யா ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா கேட்கும்போது அவர் அதுக்கு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, ரெண்டு நாடுகளும் பல ஆண்டுகளாக ராணுவ உறவுகளை பேணி வருகிறது. அவன் கரெக்டா குறிச்சு கேட்கிறான், இவர் அதற்கு நாசுக்கான அழகான கரெக்டான பதில சொல்லிடுறாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, ரெண்டு நாடுகளும் பல ஆண்டுகளாக ராணுவ உறவுகளை பேணி வருகின்றன, ரஷ்யாவுடன் எங்களுக்கு ஒரு மூலோபாய கூட்டுணைவு எப்பொழுதுமே இருக்கிறது, ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்புங்கிறது புதியது கிடையாது, அது ஒரு ரகசியமும் கிடையாது, அது கடந்த காலத்திலும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, எதிர்காலத்திலும் தொடரும், ரஷ்யாவோடு எங்களுக்கு நெருங்கின தொடர்பு இருக்குதுங்கிறத இன்னைக்கு ரஷ்யாவுடைய பிரித்தானியாவுக்கான தூதுவர் பிபிசியில் தெளிவாக சொல்லிட்டார். இந்த யுத்தத்தில் நாங்கள் நடுநிலை கிடையாது, நாங்கள் ஈரான் பக்கம் தான். அதை இன்றைக்கு அப்பாஸ் அராக்சியும் எங்களுக்கு ரஷ்யா முழு சப்போர்ட்டை தருகுதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க இலக்குகளை கண்டறிவதற்கு ஈரானுக்கு ரஷ்யா உதவுகிறதா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது அமெரிக்காவுடைய பேசுகளை நீங்கள் அடிக்கிறீங்களே, அது ரஷ்யா தான் உங்களுக்கு தகவல் தந்துகிட்டு இருக்குதா என்று கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், இது பற்றிய விரிவான தகவல்கள் ஒன்றும் என்கிட்ட இல்லைன்ட்டார். அதுக்கு பதில் சொல்லலை, ரஷ்யா தந்து தான் அடிக்கிறாங்கிறத சொல்லாம என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்கிட்ட அதை பத்தி நான் மேலதிக தகவல்கள் கிடையாது, கிடைக்கிறப்ப உங்களுக்கு சொல்றேன், ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. ரஷ்யாவும் சேர்ந்து தான் இந்த யுத்தத்தை பண்றாங்கிறது வெளிப்படையாக தெரிகிற ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஷ்யாவோடு எங்களுக்கு மிகச்சிறந்த கூட்டிசைவு இருக்கிறது, அவங்க பல திசைகளில் எங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், எங்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குது, பல திசைகளையும் எல்லா பக்கமும் எங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு விரிவான தகவல்கள் ஒன்றும் உங்களுக்கு இதுக்கு மேலே தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இது நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு யுத்தம் கிடையாது, இது அமெரிக்கா அதே போன்று இஸ்ரேலால் எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு யுத்தமாக இருக்கிறது, நாங்கள் மோதலை தூண்டலை, அவங்க தான் தூண்டி இருக்கிறாங்க, எனவே தூண்டியதற்கு நாங்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர். எனவே இதில் மிக தெளிவாக அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், ரஷ்யாவுடைய ஒத்துழைப்போடு தான் இது நடக்கிறது என்பதை ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக இன்றைக்கு ஈரான் சொல்லியிருப்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களோடும். இந்த சேனல்களை நம்ம பல தகவல்களை ரெண்டு சேனல்களையும் பகிர்ந்து வர்றோம். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஜனநாயக ரீதியில் குரல் மறந்து விடாதீர்கள். ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி தொடர வேண்டும், யுத்தங்கள் நிற்க வேண்டும், அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இந்த யுத்தங்கள் முடிவுற்று நாம் அத்தனை பேரும் உலகம் முழுவதும் நிம்மதியாக வாழுகிற சூழல் உருவாக வேண்டும் என்று தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற அதே நேரம், ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புகிற அதே நேரம், மத்திய கிழக்கு அமைதி பூங்காவாக மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.